அனைவருக்கும் வணக்கம். அரசன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றிருந்தான். வேட்டை முடிவதற்கு இரவு நேரம் ஆகிவிட்டதனால் திரும்பும் வழியில் ஒரு நெசவாளியின் வீடு அவன் கண்ணில் தென்பட்டது. சரி, அங்கு சென்று ஓய்வெடுக்கலாம் என எண்ணி அவன் வீட்டின் அருகில் சென்றான். நெசவாளியிடம், இன்று இரவு மட்டும் நான் இங்கு தங்கி செல்கின்றேன். எனது வேட்டை முடிவதற்குள் இரவு நேரம் வந்துவிட்டது. ஆகவே இன்று ஒரு நாள் மட்டும் நான் உங்கள் வீட்டில் தங்கிச் செல்லலாமா என கேட்டான். நெசவாளியோ, தாராளமாக இரவு தங்கி இருந்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். நெசவாளிக்கோ வந்திருப்பது அரசன்தான் என்பது தெரியவே தெரியாது. யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கின்றான் என நினைத்துக் கொண்டு தங்குவதற்கான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்தார்கள் நெசவாளி. நீண்ட உறக்கத்திற்கு பிறகு அரசன் காலையில் எழுந்து கொண்ட போது நெசவாளி நூல் நூற்க தொடங்கியிருந்தான். அவனது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அரசன் அந்த நெசவாளியிடம், இது என்ன கயிறு? உனது இடது கையில் கயிறு என்று கேட்டான். தொட்டிலில் உள்ள குழந்தை ஆட்டுவதற்காக இந்த கயிறை கட்டியுள்ளேன் என்று நெசவாளி கூறினார். குழந்தை அழுதால் இதை இழுப்பேன் என்றான் நெசவாளி. நூல் நூற்றுக்கொண்டே அதை செய்வேன் என்றான். அவன் அருகில் நீண்ட குச்சி இருந்தது. ஆமாம், இந்த குச்சி எதற்கு என கேட்டான் அரசன். வெளியே என் மனைவி தானியங்களை வெயிலில் காய போட்டிருக்கிறாள். இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடியை கட்டி இருக்கிறேன். இதை அசைத்தால் பறவைகள் அருகில் வராது என்றான் நெசவாளி. நெசவாளி தனது இடுப்பில் மணிகளை கட்டியிருந்தான். ஆமாம், இந்த மணியை எதற்கு கட்டியிருக்கின்றாய் என அரசன் கேட்டான். அதுவா, வீட்டில் ஒரு எலி இருக்கின்றது. அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒலித்தால் போதும், ஓடிவிடும் என்று பதில் கூறினான். அவனது வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே 4-5 சிறார்கள் முகம் தெரிந்தது. நெசவாளியை பார்த்து அரசன் கேட்டான், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வாய் சும்மாதானே இருக்கு, அதனால அவங்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் வெளியே இருந்து கேட்டுக்கொள்வார்கள் என்றான் நெசவாளி. அவர்கள் ஏன் வெளியே இருக்கின்றார்கள்? உள்ளே வரலாம் தானே என அரசன் கேட்டான். அதற்கு நெசவாளி சொன்னான், அவர்கள் காதுதான் நான் நடத்தும் பாடங்களை கேட்கப் போகிறது. ஆகவே அவர்களை என் வீட்டுக்கு முன்னால் உள்ள மண்ணை குழைத்து தரும்படி செய்திருக்கின்றேன். என்னிடம் பாடம் கேட்கும் போது அவர்கள் காலால் சேற்றை குழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றான். என்ன, ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை ஒருவனால் செய்ய முடியுமா என அரசனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. நெசவாளி சொன்னான், இது மட்டுமல்ல, என் மனைவி கிரேக்கத்து பெண். ஒவ்வொரு நாளும் 10 கிரேக்க சொற்களை ஸ்லேட்டில் எழுதி வைத்து போகிறாள். வேலை செய்து கொண்டே அதையும் கற்று வருகிறேன். ஆக கதையின் நீதி என்னவென்றால், ஒருவன் விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் வீட்டையும் கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளிதான் சாட்சி. நமது சோம்பேறித்தனத்திற்கு காரணம் கற்பித்துக் கொண்டிருக்காமல் தொடர்ச்சியான உழைப்பினை தந்து தோல்விகளை துரத்துவோம். உழைப்பே உயர்வினை தரும். அதுவே நிம்மதியான நிலையான சந்தோஷமான வாழ்வினையும் தரும். நன்றி நண்பர்களே.